விஜய் சார் ஆபீஸ்க்கு எஸ்ஐ சாரை பார்க்க போயிட்டு சொன்னோம் இல்லையா? அப்ப எஸ்ஐ சார் ஆபீஸ் ரூம் வந்து ஒரு ரூம் இருக்கும். ரூம்ல பெரிய அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால்ல எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கூல் நோட்ஸ் இல்ல, ஒன் கேர் நோட்டும்பாங்க. அந்த ஒன் கேர் நோட்டு, அதுல வந்து கோடு போட்ட நோட்டு, கோடு போடாத நோட்டு, தட் மீன்ஸ் ரூல்டு அன்ரூல்டு, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பண்டல் பண்டலா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல பின்பக்கம் பார்த்தா விஜய் சார் அட்டைப்படம் போட்டு, அது விஜய் சார் நற்பணி மன்றம் வச்சிருந்தார் இல்லையா, அது இருக்கும் அங்க. அந்த பேர் போட்டு அதை வச்சிருப்பாங்க. வருஷம் ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்க அதை கொண்டு கொடுப்பாங்க. அது இல்லாம அப்பவே விஜய் சார் வந்து சில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிருக்கு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கதை சொல்ல போகும்போது அவருக்கு ஒரு ஹீரோ எலிவேட்டடா ஒரு சீன் வைக்கணும் அப்படின்றப்போ, ஒரு கதையிலையோ ஏதோ ஒரு நாவலையோ நான் படித்தேன், ஒரு இல்லை கவிதையோ ஏதோ ஒன்று படித்தேன், ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் படித்தேன். இதை படத்தில் சொல்லுவோம், என்னதான் நம்ம கமர்ஷியல் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்றது ஒரு சீன் வைக்கலாம்னு சொல்லி அந்த சீனை அதை வச்சேன். அது கூட அவர் அந்த டயரில் இது போடுறதுக்கு ரொம்ப பஞ்சாயத்து ரேட்டு பேசுவார். குழந்தைக்கு டக்குன்னு ஜான்ட்டு பாசுவாங்க, காசு கொடுத்துருவாரு. அவங்க கேட்பான், இவ்வளவு தூரம் பேரம் பேசினேன், குழந்தை கட்டணம் எடுத்து கொடுத்துட்டாருன்னு, அது வேற இது வேற அடிப்பாரு.